அனைவருக்கும் வணக்கம். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோவிலில் கடந்த ஜனவரி 22ஆம் தேதி பாலராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தினமும் வந்து சாமி தரிசனம் செஞ்சு வராங்க. இந்த நிலையில் இந்த கோவிலில் ராமர் நவமி கொண்டாடுவதற்காக அலங்கரிக்கப்பட்டிருக்கு. ராமரின் பிறப்பை குறிக்கும் இந்த ராம நவமி முதலாக புதிய ராமர் கோவிலில் கொண்டாடப்பட இருக்கு. இந்த ஆண்டு பாலராமரின் சூரிய அபிஷேக நிகழ்வு மிக சிறப்பு வாய்ந்த ஒன்றாக சொல்லப்படுது. அதாவது இன்று மதிய நேரத்தில் சூரியனின் கதிர் ராமர் சிலையின் நெற்றியில் மீது விழுவதாக சொல்லப்படுது. ராம நவமியான இன்று அயோத்தியில் குழந்தை ராமருக்கு சூரிய அபிஷேகம் அல்லது சூரிய திலகம் என்ற அரிய நிகழ்வு நடைபெறும். ராமரின் நெற்றியில சூரிய கதிர்கள் விழும் நிகழ்வை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் காத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அயோத்தி ராமர் பற்றிய பல அரிய தகவலை பற்றியும் ராம நவமியில் நடந்த பல அதிசயங்களை பற்றியும் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஸ்ரீ ராமஜெயம் என்னும் மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு இந்த ராம நவமியில் ராமரின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். குழந்தை ராமருக்கு இன்று நண்பகலில் சூரிய அபிஷேகம் பரிசாக வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுது. இந்த நிகழ்வின் மூலம் சூரிய கதிர்கள் தொடர்ச்சியாக கருவி மூலம் திசை திருப்பப்படும். சூரிய கதிர்கள் ராமரின் நெற்றியில் பிரகாசிக்கும். அடுத்த 4 நிமிடங்கள் 75 மில்லிமீட்டர் வரை வட்ட வடிவில் திலகம் போல பாலராமரின் நெற்றியில் சூரிய ஒளிப்படும். ராமர் சிலையின் நெற்றி மையத்தில் திலகத்தின் சரியான காலம் சுமார் 3 அல்லது 3.5 நிமிடங்களாக இருக்கும். 2 நிமிடங்கள் முழு வெளிச்சம் இருக்கும் என்ற திட்டத்துடன் தொடர்புடைய விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ ராம ஜென்ம பூமி மிக அற்புதமாக ராமரின் பிறப்பை குறிக்கும் விதமாக தான் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பல அதிசயங்களை கொண்ட கோவிலாக தான் இந்த ராமர் கோவில் இருக்கு. சித்திரை மாதம் வளர்பிறையான நவமி திதியில் பிறந்தவர் ஸ்ரீ ராமர். அதை தான் ராம நவமி என்று பெருமை விழாவாக கொண்டாடப்படுது. சில வருடங்கள் இந்த நன்னாள் பங்குனி மாதத்தில் அமைவது உண்டு. அயோத்தி மன்னர் தசரதற்கும் கௌசல்யாவிற்கும் சித்திரை மாத நவமி திதியில் மூத்த மகனாக அவதரித்தவர் ராமர். மக்களை காப்பதற்காக மகாவிஷ்ணு மனிதனாக அவதாரம் எடுத்த மனிதர் ஏற்பட்ட துன்பங்களை எல்லாம் அனுபவித்திருக்காரு. ஸ்ரீ ராமபிரான் அவதாரம் நிகழ்ந்த போது மேசத்துல சூரியன் உச்சம், கடகத்துல சந்திரன் உச்சம், குரு உச்சம், துலாம் ராசியில சனி உச்சம், மகரத்துல செவ்வாய், மீன ராசியில சுக்கிரன் உச்சம் என மொத்தம் 5 கிரகங்கள் உச்சம் பெற்றும் மனோகாரகன் சந்திரனின் ஆட்சி பெற்றும் அமர்ந்திருக்க அம்சமான நேரத்தில் அவரது அவதாரம் நிகழ்ந்தது அப்படின்னே சொல்லலாம். அஷ்டமியும் நவமியும் ஆகாத திதிகள் என்று அந்த திதிகள் வரும் நாட்களில் எந்த விஷயங்களும் செய்யக்கூடாது என்று ஒதுக்கி வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட அஷ்டமி திதியில பகவான் கிருஷ்ணராகவும் நவமி திதியில பகவான் ராமராகவும் அவதரித்து அந்த திதிகளின் நன்மையை அழைத்து மக்கள் கொண்டாடப்பட்டு செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பல சிறப்பு அம்சங்கள் பெற்ற ஸ்ரீ ராமரையும் அவரது ஜாதகத்தையும் இந்த ராம நவமி நாட்களில் பூஜிப்பது நமக்கு எல்லாவித அருளையும் பொருளையும் வாரி வழங்கும், நோய்கள் நீங்கும், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நவமி திதியில் உதித்த சக்கரவர்த்தி திருமகனின் ஜாதகத்தில் நவகோள்களின் நிலையை பார்த்தால் ஸ்ரீராமர் பிறந்தபோது சூரியன், செவ்வாய், சுக்கிரன், குரு, சனி ஆகிய 5 முக்கிய கிரகணங்கள் உச்சத்தில் இருந்ததாக ஜாதகத்தில் கணிக்கப்பட்டிருக்கு. கடக ராசியில் சந்திரன் ஆட்சி பெற்றிருக்காரு. 2 ஆண்டுக்குடைய சூரியன் மேசத்தில் உச்சம் பெற்று 3 அடுக்குடைய புதன் சூரியனுடன் சேர்க்கை பெற்று புத ஆதித்ய யோகம், 4க்கும் 11க்கும் உடைய சுக்கிரன் உச்சம், 5க்கும் 10க்கும் உடைய செவ்வாய் உச்சம், 6க்கும் 9க்கும் உடைய குரு உச்சம், 7க்கும் 8க்குடைய சனி உச்சம் ஆகிய 5 கிரகங்களும் உச்சமடைந்திருக்கிறதாக சொல்லப்படுது. ஸ்ரீராமர் கடக லக்னம், கடக ராசி. இவர் பிறந்தபோது நவ கிரகங்கள் எங்கும் இருந்தனவோ என்று பார்த்தால் இந்த 5 கோள்கள் உச்சத்தில் இருக்கும். கடக லக்னம் புனர்பூச நட்சத்திரத்திலும் சந்திரனும் பிரகஸ்பதியும் இணைந்து குரு சந்திர யோகத்தில் இருக்கின்றாங்க. குருவும் செவ்வாயும் நேருக்கு நேராக பார்த்து குருமங்கள யோகத்தில் இருக்காங்க.
சந்திரனும் செவ்வாயும் நேருக்கு நேராக பார்ப்பது யோகமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். ராமரின் வாழ்க்கையில் அவரது அம்மாவும் வளர்ப்பு தாயான சித்தியும் முக்கிய பங்கேற்கிறாங்க. கடகம் கால புருஷத்திற்கு 4வது வீடு. ராமர் ஜாதகத்தில் 4வது வீடான துலாமில் சனி உச்சமடைந்து வக்ரமடைந்திருக்காங்க. சனி 7 மற்றும் 8க்கு உடையவர். 4இல் சனி உச்சம். சனி ஆயுள்காரகன், வேலைக்காரகன். தசரதனின் இன்னொரு மனைவி கைகேயி ராமரின் வாழ்க்கையில் முக்கிய பங்கேற்கக்கூடியவர்களாக அவர்களால் தான் ராமர் தனது மனைவியோடும் தம்பியோடும் வனவாசம் சென்றிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. யோகங்களில் சிறப்பான யோகமாக பஞ்சமகா புருஷ யோகமாக சொல்லப்படுது. இந்த 4 யோகங்கள் ஸ்ரீராமர் ஜாதகத்தில் அமைஞ்சிருக்கிறதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ராமர் ஜாதகத்தில் அனைத்து யோகங்களும் இருப்பதால் ராமநவமி அன்று நம்ம ராமரை நினைத்து விரதமிருந்து பூஜை செய்து வந்தோம்னா கட்டாயம் நம்முடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. பல அதிசயங்களை கொண்ட ஒரு வேண்டுதலாக தான் இந்த ராமநவமி கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அயோத்தி ராமர் கோவிலில் ராமநவமி விழா கொண்டாடப்பட இருக்கு. பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த நாட்களில் சூரிய குலத்தில் ராமர் அவதரித்த பகல் 12 மணிக்கு அயோத்தி ராமர் கோவில் கருவறையில் அமைக்கப்பட்டுள்ள ராமர் சிலை நெற்றியில் சரியாக 4 நிமிடங்கள் சூரிய ஒளிப்பட்டு ராமரின் திருவுருவம் தங்கம் போல் ஜொலிக்கும் அற்புத நிகழ்வு நடக்க இருக்கு. இதற்கு சூரிய திலகம் என்றும் சூரிய அபிஷேகம் என்றும் பெயரிட்டு சொல்லப்படுது. இது வருடத்தில் ஒரு முறை, அதுவும் ராம நவமி நாள் அன்று மட்டும் நடக்கும் வகையில் அயோத்தி ராமர் சிலை அமைக்கப்பட்டுள்ள விஷயம் பலருக்கும் தெரியாது. இந்த அற்புத நிகழ்வினை மீண்டும் காண இன்னும் ஓராண்டு நாம் காத்திருக்க வேண்டும். இந்த அற்புத நிகழ்வை நாம் காண பக்தர்கள் நிறைய பேர் ஆவலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அயோத்தி ராமர் கோவில் புரோகிதர்களும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களும் இணைந்து ஆலோசித்து அதிநவீன லென்ஸ் மற்றும் கண்ணாடி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி செஞ்சுருக்காங்க. ராம நவமி அன்று சரியாக ராமரின் நெற்றியில சூரிய ஒளிப்படும் நிகழ்வு குறித்து தலைமை விஞ்ஞானி கூறுகையில், ராம நவமி அன்று பகல் வேளையில் தொடர்ச்சியாக 4 நிமிடங்கள் சூரிய ஒளி ராமரின் நெற்றியின் மீது படும்படி வடிவமைத்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. சூரிய பாதையை கண்காணிக்கும் கொள்கையின் அடிப்படையில் செயல்பட்டு வகையில் இந்த தொழில்நுட்ப கருவி அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 3வது தளத்தில் ராமர் சிலை நெற்றியில் சூரிய கதிர்களை நேராக படை வைக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. இது பற்றி ராமர் கோவில் பொதுச் செயலாளர் கூறுகையில், சூரிய குலத்தில் தோன்றியவர் ராமர். அவரது பிறந்த நாளை இதைவிட எப்படி சிறப்பாக கொண்டாடிவிட முடியும்? சூரிய திலகத்துடன் அவரது பிறந்த நாளை கொண்டாடப்படுவதற்கு தான் இப்படி முறை வடிவமைச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அறிவியலும் ஆன்மீகம் ஒன்றிணைந்த தருணம் அப்படின்னும் சொல்லப்படுது. மிக அற்புதமாக நுணுக்கமாக செய்யப்பட்ட ஒரு அரிய காட்சி அப்படின்னே சொல்லலாம். சூரிய பகவான் தன்னுடைய கதிர்களால் ராமருக்கு அபிஷேகம் செய்யும் சூரிய அபிஷேக நிகழ்வின் சோதனை ஓட்டம் ஏற்கனவே பார்க்கப்பட்டு விட்டது. இந்த அற்புதமான சூரிய அபிஷேக நிகழ்வு ராம நவமி அன்று வழியாக நேரடி ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க. உலகம் முழுவதும் உள்ள பக்தர்கள் கண்டு தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சூரிய அபிஷேக நிகழ்விற்கு 2 கண்ணாடிகள் கோவிலின் தரைத்தளத்தில், 2 லென்ஸுகள் மற்றும் 2 கண்ணாடிகள் கோவிலின் மேல் தரத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. ராமர் கோவிலின் தரைத்தளம் ஏற்கனவே பக்தர்கள் பார்வைக்காக திறக்கப்பட்டு விட்டது. முதல் தளத்தில் இன்னும் கட்டுமான வேலைகள் நடந்து வருகின்றது. சூரிய கதிர் ராம நவமி அன்று நேரடியாக கர்ப்ப கிரகத்திற்கு விழும் தொழில்நுட்ப முறை கையாண்டு சூரியனின் பாதையை கணக்கிட்டு அதற்கு ஏற்ற வகையில் அயோத்தி ராமர் கோவில் கர்ப்ப கிரகம் அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒன்று அப்படின்னே சொல்லப்படுது. இப்படி அதிசயமான நிகழ்வை நாம் ராம நவமி அன்று கண்டு தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.